கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கூட்டு குடும்பம் இல்லாமல்லாம் கிடையாது. என்னை அம்மா தான் பெத்தா, அம்மா தான் ஃபஸ்ட்டு. என்னை நம்பி மனைவி வந்தா, மனைவி என்னை நம்பி வந்தா. நான் பீரியாரிட்டி, என் செலவு, நான் சம்பாத்தியம் எல்லாமே என் மனைவிக்கிட்ட தான் கொடுக்கணும். எங்கள் அம்மாவை மதிக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அம்மாவை மதிக்கணும், மனைவியை போற்றணும். யாரும் ஒஸ்தி கிஸ்தியெல்லாம் கிடையாது. இங்கே குஸ்திக்கே போக முடியாது, போட்டிக்கே இடம் கிடையாது. அம்மா தான். எவ்வளோ போகிறனாலும் நீ எங்கள் அம்மாவாக முடியாது. ஒரே பதில் ஒஸ்தி. நான் யாருக்கிட்டனா படுத்து இருந்துக்கலாம், எனக்கு பொண்டாட்டி ஆகிடுவா. யார் ஒஸ்தி? நான் யார்கிட்டனா படுத்து இருந்துப்பேன், எனக்கு பொண்டாட்டி ஆகிடுவா. யார் வசதி? எங்கள் அம்மா தான். என்ன ஒரே பதில். இதெல்லாம் உனக்கு நல்லதா? இந்த மாதிரி பதில் உனக்கு நல்லதா? உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன், ஆனால் என்னால் யாராண்டியும் படுக்க முடியாது உன்னை தாண்டி. நீயும் தானே வசதி. நீ ஏன் அந்த மாதிரி ஒரு போட்டி கேட்டு உன்னை நீ தாழ்வு பணம் பண்ணிக்கிட்டு போகிற? நான் எங்கள் அம்மா வசதின்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? புரியுது அண்ணா சார்ன்ட்டு. நான் யார் கூட படுக்க ஆரம்பித்தேன், நீ யார்? அப்புறமா நீ இப்படிலே வந்துடுவேன், எங்கள் 4 பேரில் யார் வசதின்னு. எதுக்கு பொண்டாட்டி என்னை சுற்றி பாட்டி எக்கச்சக்கமாக இப்போச்சு கணக்கு. இப்போ எங்கள் அம்மாட்ட போட்டிக்கு போகலாமா நீ? சொல்லுங்க. ஏன் வசதின்னு கேட்டதே அஸ்திங்கம். புரியுது அண்ணா சொல்கிறேன்ட்டு. பால் ஊட்டி சீராட்டின்னு 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகரிரவாய் விழித்திருந்து வளர்த்தால். அப்படி தானே? வித்தகனாய் கல்வி பெற வைத்தால் மேதினியில் நான் வாழ செய்தால். அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ? அன்னையை போல் ஒரு தெய்வம் உண்டோ? அவள் அடித்தொழ மறந்தவர் மனிதருண்டோ? மனிதன் அவன். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு. தாலி கட்டி எத்தனை பொண்டாட்டி எடுத்துக்கலாம் நான்? அம்மா யார் வேணா நான் அம்மான்னு கூப்பிடலாம். அம்மாவாளா சொல்லியா? இந்த கேள்விகள்லாம் என்ன விளையாடுது? இது பெண்ணுக்கு பெண்ணே துரோகம் பண்ணிக்கிறது. நீ ஒரு தாய்மை அடைஞ்சு நீ என்ன ஆகிக்க உன் பெண்மையை கொண்டாடிக்கோ. அங்கே தான் உனக்கு சிறப்பு. இந்த ஒஸ்தி நான் கேட்குறேன். ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்லவே இல்லைன்னா ஒருத்தர் மதிப்பு குறைக்க வேணான்றதுக்காக தான். பட் நான் உனக்காக தானே. உனக்கு அல்வா நான் பிறந்தேன், எனக்கு ஜாங்கிரி நீ பிறந்தா. எப்படி தானே? அப்படி தானே? நான் உன்னை கூட தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும் தானே. நான் நிர்வாணமாக வந்திருக்கலாம் எங்கள் அம்மா கிட்ட, ஆனால் நிர்வாணமாக நிற்கிற இடம் நீ உன்ன கூட தானே. இல்லை, உனக்கு நீ தானே வசதி. உன்னை தாய்மையாக்குறது நான் தானே. உன்னை தாய்மையாக்குறது யார்? நானாச்சே. என்னை போய் இந்த மாதிரி ஒரு அல்பமான கேள்வி கேட்கலாமா? யாரை கூட போட்டிக்கு வர? அது என்னையே அழிக்கிற மாதிரி இல்லையா? நானே எங்கள் அம்மாவோட மறுவுருவம் தானே. சொல்லுங்கள். நான் ஒரு தூமை எங்கள் அம்மான்னு வந்தேன் தானே. யார் வசதின்னு கேட்குற? அசிங்கப்படுத்தக்கூடாது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. அந்த மாதிரி கேள்வியே மனைவி கேட்கக்கூடாது. ஒரு காலம் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்காம போயிட்டா கூட போயிடலாம். ஓகே, நல்லது.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.